நான் என்னோடய கிச்சனில் சமைக்கிறதுக்கும் பரிமாறுறதுக்கும் எந்த மாதிரி கரண்டிலாம் யூஸ் பண்ணுறன்றது பார்க்கலாம். இது இட்லி ஊற்றுற கரண்டி. இது பெருசாக இருக்கும், அதனால் பெரிய பெரிய இட்லி வந்து செய்யலாம். இது தோசை ஊற்றுற கரண்டி. அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அதனால் தோசை நல்லா தேய்க்க வரும். இது தோசை எடுத்து திருப்பி போடுற கரண்டி. லாங்காக இருக்கும் ஹேண்டில். இட்லி தட்டிலேருந்து இட்லி எடுக்கிற கரண்டி. சாம்பார், குழம்பு, ரசம் எடுக்கிறதுக்கு இதை போல் 3 சைஸில் கரண்டி இருக்குது. இது வந்து நெய், எண்ணெய்லாம் வந்து எடுக்கிற கரண்டி. அதிலே வந்து மாட்டி விட்டுடலாம். இது வந்து தோசை கரண்டி தான். காயெல்லாம் வதக்கிறதுக்கும் வறுவல் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறேன். இது சாதம் எடுக்கிற கரண்டி, எண்ணெய் குத்தி. இது ஜல்லி கரண்டி, எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். சட்னி, தயிரெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த சின்ன கரண்டி. இது பொரியல், வறுவல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு. இது குழம்புல இருக்கிற காய், மீன், கறியெல்லாம் எடுக்கிறதுக்கு. இது சோமா செய்கிறது. இது பருப்பு கடையிறதுக்கு. எல்லா கரண்டியுமே இது போல் ஒரு ஹோல்டரில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.